இந்தியாவின் இதிகாசங்கள் ஒன்றானதும் 5வது வேதம் என்று போற்றப் பெறக்கூடியதுமாக விளங்கக்கூடிய மகாபாரதம் வடமொழியிலே வியாச பகவானால் எழுதப்பட்டது. அந்த வியாசருடைய கதையை தழுவியும் நீக்கியும் கூட்டியும் குறைத்தும் பல பாரத கதைகள் இந்திய மொழிகளிலே தோன்றியிருக்கின்றன. தமிழ் மொழியில் ஏறக்குறைய 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வில்லிபுத்தூரார் என்கிறவர் வியாச பாரதம், அகத்திய பட்டர் பாலபாரதம் என்ற 2 நூல்களையும் முன்னோடியாக கொண்டு ஒரு பாரத நூலை எழுதினார். அதுவே வில்லி பாரதம் என்று வழங்கப்படுவது. அந்த பாரத கதையில் வரக்கூடிய கர்ணன் என்கின்ற பாத்திரம் அனைவருடைய நெஞ்சிலும் நீங்காத இடம் கொண்ட பாத்திரம். வில்லிபுத்தூர் ஆழ்வார் வழி நின்று கர்ணன் பாத்திரத்தை ஆராய்வோர் ஏனைய பாரத நூலாசிரியர்களிடத்தில் இருந்து வேறுபட்டு நின்று அந்த பாத்திரத்தை வில்லியார் படைத்துள்ளார் என்பதை உணர்வார்கள். சாதி, தொழில் ஆகியவை சரித்திரத்தில் இடம்பெற வேண்டியவர்களையும் எவ்வாறு சரித்து தள்ளிவிடுகிறது என்பதை காட்டுகின்ற பாத்திரம் கர்ணன். திருமணத்திற்கு முன்னர் ஒரு பெண் குழந்தை பெற்றுவிட்டால் குழந்தையின் எதிர்காலம் எவ்வளவு இருட்டானது என்பதை காட்டுகின்ற பாத்திரம் கர்ணன். எதிர்ப்புகளை உரைமாக்கி எழுந்து நிற்கும் பயிராக உருவெடுத்த பாத்திரம் கர்ணன். வீரம், நன்றி, கொடை என்ற 3 பண்புகளையும் தன் வாழ்வின் கொள்கையாக கொண்டு மூன்றுக்குள் ஒன்றுக்கும் சோதனைக்கு ஆளான போதும் தன்னுயிர் ஈந்து இவற்றை காத்த பாத்திரம் கர்ணன். வல்லார் வல்ல கலைஞர்க்கும், மறைநூலவர்க்கும், கடவுளர்க்கும், இல்லாதவர்க்கும், உள்ளவர்க்கும், இறந்தோர் தமக்கும், துறந்தவர்க்கும், தன் பெயர் சொல்லாதவர்களுக்கும், சொல்லுகின்றவர்களுக்கும் எல்லோருக்கும் அளித்த கொடைவள்ளல் கர்ணன். தருமன் மகன் முதலான 5வரும் தன் தம்பியர் என்று தெரிந்தும் பாசமயக்கத்துக்கு ஆட்படாது போர்க்களத்தில் எதிர் நின்று வீரம் காட்டிய விளை நிலம் கர்ணன். உயிரணைய தோழனாய் துரியோதனனை ஏற்றுக்கொண்டு அவனுக்காகவே உயிர் இழந்து செஞ்சோற்று தர்மம் என்னும் நன்றியின் சின்னமாக விளங்கியவன் கர்ணன். கரப்பிலா நெஞ்சில் கடன் அறிவார் முன்னின்று இறப்பும் ஓர் ஏர் உடைத்து என்ற திருவள்ளுவருடைய திருக்குறளுக்கு உதாரணமாக காட்டுவதற்கு இதுவரைக்கும் நமக்கு கிடைத்துள்ள ஒரே பாத்திரம் கர்ணன். இவை எல்லாவற்றையும் விட அந்த பாத்திரத்தினுடைய அமைப்பிலே ஒரு முக்கியத்துவம். பகவத்கீதை என்பது மகாபாரதத்தில் கண்ணபிரானால் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்டது என்பது எல்லாருக்கும் தெரியும். அது மிக முக்கியமான ஒரு நூல் என்பதும் பலரால் அறியப்பட்டிருக்கின்ற ஒன்று. ஆனால் வில்லியாரினுடைய நூலினுடைய அடிப்படையிலே கர்ணனை சிந்திக்கின்றவர்கள் இதுகாரும் உணராத ஒரு பெரிய உண்மையை உணர முடியும். அது என்ன என்றால், எல்லாம் வல்ல கண்ணன் பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு உபதேசித்து அருளினான். ஆனால் அந்த பகவத்கீதையின் சாரத்தை கடைபிடித்தவன் அர்ஜுனன் அல்ல, கர்ணனே என்கின்ற ஒரு புதிய உண்மையை தெரிந்து கொள்ள முடியும். கர்ணனுடைய பிறப்புக்கு போகின்ற பொழுதே அவனுடைய பலவீனமான பிறப்பை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். குந்திபோஜன் என்று ஒரு அரசன், அவன் தன்னுடைய அரண்மனையிலே பணியாற்றுவதற்காக ஒரு பணிப்பெண் வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் சூரன் என்கின்றவள் மகளாக வழங்கக்கூடிய பிரதி என்கின்றவள் வந்து நின்றாள். மன்னன் அவளை பார்த்து, உன் பெயர் என்ன என்று கேட்டான். அவள் பிரத்தை என்றாள். அவளை தன்னுடைய அரண்மனையிலே பணியாற்றுவதற்கு அந்த மன்னன் அனுமதித்தான். அந்த பிரத்தை என்கின்ற பெண்ணின் இடத்திலே இருக்கின்ற ஒரு பெரிய சிறப்பு, எல்லோரிடத்திலும் அமைய முடியாத பெரிய சிறப்பு என்ன என்றால் குறிப்பறிதல். குறிப்பறிந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவளாக அவள் இருந்தாள். அறிவுடைமை வேறு, குறிப்பறிதல் வேறு. அறிவு எல்லாருக்கும் இருக்கலாம், குறிப்பறிதல் சில பேருக்குத்தான் இருக்க முடியும். குறிப்பறிதல் என்றால் அடுத்தவர் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை தன்னுடைய குறிப்பாலே தெரிந்து கொண்டு அவர்கள் என்னதான் எண்ணி இருக்கிறார்கள் என்பதை சொல்லுவதற்கு முன்னரே அவர்கள் எண்ணுகின்ற செயலை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் குறிப்பறிதல். கணவன் குறிப்பை மனைவி தெரிந்து கொண்டால் இல்லறம் நன்றாக இருக்கும். ஆசிரியர் குறிப்பை மாணவர் தெரிந்து கொண்டால்
கல்வி நன்றாக இருக்கும். முதலாளி குறிப்பை தொழிலாளி தெரிந்து கொண்டால் நிறுவனங்கள் நன்றாக இருக்கும். பல பேரிடத்திலே 1 மணி நேரம் ஒரு காரியத்தை சொல்லி முடித்தவுடன் அவர்கள் என்று கற்பது வழக்கம். அப்படி இருந்தால் ஒன்று நடக்காது. இப்பொழுது யாராவது இரவு 10 மணிக்கு வீட்டுக்கு வந்து விட்டால் கணவன் மனைவியை அப்படி அழைக்கின்ற பொழுதே அப்படி கையினாலே காட்டுகின்ற செய்கையை புரிந்து கொண்டு ஒரு இனிப்போடு விருந்து தயாராகட்டும் என்பதை அவனுடைய மனைவி புரிந்து கொள்ளட்டும். அப்படி புரிந்து கொண்டால் தான் வந்திருக்கிறவர்கள் பாராட்டுவார்கள் அந்த இல்லறத்தை. அப்படி கணவனுடைய குறிப்பை மனைவி தெரிந்து கொள்ள வேண்டும், ஆசிரியர் குறிப்பை மாணவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவது போல ஒருவர் குறிப்பை தெரிந்து கொண்டு செயலாற்றக்கூடிய ஒரு பெரிய தன்மைக்கு பெயர் குறிப்பறிதல். அப்படி குறிப்பறியக்கூடிய ஆற்றல் இந்த பிரத்தை என்கின்ற பெண்ணுக்கு இருப்பதை தெரிந்து கொண்டு குந்தி போஜன் அவளை தன்னுடைய மகளாகவே ஸ்வீகாரம் செய்து கொண்டு, பிரத்தையே இன்று முதல் நீ எனக்கு மகள், உன்னை நான் மகன்மை கொண்டேன், ஸ்வீகாரம் செய்து கொண்டேன், ஆகவே இன்று முதல் நீ அரண்மனையில் பணிப்பெண் அல்ல, குந்தி போஜன் என்கின்றவளுக்கு நீ மகளாக ஆகிவிட்டதால் இன்று முதல் உன்னுடைய பெயர் குந்தி என்றான். இப்படி ஒரு மன்னனாலே பணிப்பெண்ணாக வரப்பெற்ற ஒருவளை அவன் மகளாக ஸ்வீகாரம் செய்து கொள்ளுகிறான் என்றால் தனித்த ஒரு ஆற்றல் அவள் பால் இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். ஆனால் பல பேரிடத்தில் எது பலமாக இருக்கிறதோ அதுவே அவர்களுக்கு பலவீனமாக மாறுவதும் உண்டு. இந்த குந்தியின் வாழ்க்கையும் அப்படித்தான் ஆகப் போகிறது. குறிப்பறிதல் என்கின்ற பலம்தான் அவளை பெருமைக்கு உரியவளாக உயர்த்தியது. அந்த குறிப்பறிய வேண்டிய நேரத்தில் குறிப்பறியாம போனதல் வடிவாகத்தான் அவள் வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் வாழ்க்கையாகவே மாறியது. குந்தி போஜன் அரண்மனையிலே குந்தி இருக்கின்ற காலத்தில் ஒரு நாள் ஒருவன் கொண்டு வந்து ஒரு ஓலையை நீட்டினான். அந்த ஓலையை வாங்கி மன்னன் படித்து பார்த்தான். அதிலே குந்தி போஜன நாளைய தினம் முதல் 100 முனிவர்களோடு உன்னுடைய அரண்மனையிலே வந்து ஓராண்டு காலம் தங்குவதாக உத்தேசம், தக்க ஏற்பாடுகளை செய்யவும், இப்படிக்கு துர்வாசர் என்று இருந்தது. கண்டவுடன் குந்தி போஜனுக்கு நடுக்கம். என்ன காரணம்? 100 முனிவர்களை தன்னுடைய அரண்மனையிலே வைத்து உபச்சாரம் செய்ய முடியாத அளவுக்கு என்ன ஏழை மன்னனா குந்தி போஜன் எதற்காக வருந்துகிறான்? இந்த துர்வாச முனிவர் இருக்கிறாரே, அவர் எடுத்ததுக்கெல்லாம் கோபம் வந்து சாபம் கொடுக்கிறவர். முனிவர்கள் என்று சொன்னாலே கோபம் வரக்கூடாது, வந்தால் அவர்கள் தவபலம் போய்விடும். இந்த துர்வாசன் ஒரு விதிவிலக்கு. சாபத்தாலும் சாபமொழி தன்னால் வளரும் தவத்தாலும் கோபத்தாலும் பேர் படைத்த கொடிய முனி துர்வாசன். வெள்ளியார் கூறுகிறார், அவருக்கு கோபம் ஏற்பட ஏற்பட சாபம் கொடுக்க கொடுக்க அவருடைய தவம் அதிகமாகும். சாதாரணமாகவே வீட்டிலே கணவன் கொஞ்சம் சத்தமாக பேசிவிட்டால் மனைவிமார்கள் பொறுமே, துர்வாசன் மாதிரி கோபம் என்று சொல்வது வழக்கம் இல்லையா? அப்படி எடுத்ததற்கெல்லாம் கோபம் வந்து சாபம் கொடுக்கக்கூடிய துர்வாசரை ஓராண்டு காலம் தன்னுடைய அரண்மனையில வைத்து எப்படி உபச்சாரம் செய்வது, ஏதேனும் குற்றம் ஏற்பட்டு விட்டால் அந்த முனிவருடைய சாபத்துக்கு ஆளாக வேண்டுமே என்று குந்தி போஜனுக்கு ஒரு பெரிய கவலை. அப்போது குந்தி சொன்னாள், தந்தையே, உங்களுக்கு ஏன் இந்த கவலை? அவர் எவ்வளவு பெரிய கோபம் படைத்த முனிவராக இருந்தாலும் அவருக்கு கோபம் வராதபடிக்கு நான் குறிப்பறிந்து தொண்டு செய்வேன் என்று மகள் கொடுத்த உறுதிமொழியின் பேரில் துர்வாசரை தன்னுடைய அரண்மனைக்கு அடைத்தான் குந்தி போஜன். மிக இளையவளாகி மன்னனின் அபிமான மகளாக இருக்கும் பருவத்தில் அந்த துர்வாச முனிவருக்கு தொண்டு செய்கிறேன் என்று உறுதியாக சொன்ன குந்தி அப்படியே செய்தாள். அந்த இளம்பருவத்தில் சாதாரணமாக பெண்கள் விரும்பக்கூடிய எது ஒன்றையும் அவள் விரும்பவில்லை. துர்வாசருக்கு தொண்டு செய்கிற போது எந்த குற்றமும் வந்துவிடக்கூடாது என்பதால் தன்னுடைய இளமையிலே இயல்பாக விரும்பக்கூடிய எது ஒன்றையும் அவள் விரும்பவே இல்லை. அனைத்தையும் விட்டாள். ஆடலை மறந்தாள், பாடலை மறந்தாள். வெள்ளியார் சொல்லுகின்றால் அவள் காலில் சம்பஞ்சு குழம்பு பூசுவதை மறந்தாள், தோளில் தொய்யில் எழுதுவதை மறந்தாள், அலங்காரங்களை விட்டுவிட்டாள். இளமையின் வேகம் முதுமையின் விவேகமாக மாறிவிட்டது. இன்னும் சொல்ல போனால் ஒரு பெரும் குடும்பத்தை நடத்தி செல்லுகின்ற முதுமை படைத்த ஒரு தாய்க்கு எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்குமோ அந்த அளவுக்கு பொறுப்பு அவளுக்கு வந்து விட்டது. தொழுது தாழ் இணை செய்ய பஞ்சி எழுதினும் தோளை செழும் தொய்யில் எழுதினும் பொறா இளமைகள் முதுக்குறைந்து
யாது யாது உரை செய்தோன் முழுதும் நெஞ்சு ஒரு கோபமே முகும் முனிவரன் மகிழ்வு எய்த பழுது இல் அன்புடன் இயற்றினள். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஓராண்டு காலம். ஒன்று போல் பன்னிரு மதி சேர 12 மாதங்கள், ஓராண்டு காலம். அந்த இளமையான பருவத்திலேயே முதுமை பெற்ற ஒரு தாயினுடைய பொறுப்போடு கூட துர்வாசனுக்கு கோபமே வராமல் பணிவிடை செய்தால் துர்வாசன் மகிழ்ந்து போனான். ஓராண்டு முடிவிலே துர்வாசன் குந்தி அழைத்துச் சொன்னான், குந்தியே, நான் இடும் ஏவலை ஏதோ கடினமானது என்று கருதாது மிக எளிதாக கருதி செய்தாய். இந்த உலகத்தில் உன்னை போல் பணியாற்றக்கூடியவர்கள் யாரும் இல்லை. கவனி, உனக்கு நான் ஒரு பரிசு தரப்போகிறேன். அந்த பரிசு ஒரு பொருள் அல்ல, அது ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தினுடைய விளைவு என்ன என்பதையும் தெரிந்து கொள். அந்த மந்திரத்தை ஒரு முறை நீ உச்சாரணம் செய்து எந்த தெய்வம் உனக்கு கணவனாக வேண்டும் என்று எண்ணுகிறாயோ அந்த தெய்வத்தின் அம்சத்தோடு குழந்தை பிறக்கும். தெரிவை கேள் என ஒரு மந்திரம் செவிப்படுத்தி தேவரில் யார் யாரை கருதினை கணத்தினின் கைப்படுவர் என்று சொல்லி மந்திரத்தை உபதேசம் செய்துவிட்டு எச்சரிக்கிறார். இது உனக்கு தவப்பயனாக கிடைத்தது, எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியது அல்ல என்று இவ்வளவு முன்னெச்சரிக்கையோடு அந்த மந்திரத்தை உபதேசம் செய்து துர்வாசன் அவளுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிற பொழுது குந்தி தேவிக்கு ஆச்சரியமான ஒரு விருப்பம். இந்த மந்திரத்திற்கு பலன் உண்டா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நேரே குந்தி போஜனுடைய அரண்மனையினுடைய மேல் மாடிக்கு நிலாமுற்றத்திற்கு சென்றாள். நிமிர்ந்து பார்த்தாள். வானத்திலே கதிரவன் தான் தெரிந்தான். கதிரவன் கணவனாக வேண்டும் என்று கருதி அந்த மந்திரத்தை சொன்னாள். உடனே கதிரவன் அவளோடு கூடுவதற்கு வந்தான். பிறகு துடிக்கிறாள். திருமணத்திற்கு முன் பிள்ளை பெற்றாள் என்று ஊராரும் உலகத்தாரும் படிப்பார்களே, என்ன செய்வது என்று அவள் அஞ்சுகின்ற போது அந்த சூரியன் அவளுக்கு என்ன என்ன இதமொழிகளை சொல்லி அந்த நேரத்தில் அவளை உடன்பட வைக்க முடியுமோ அந்தந்த முறையிலே அவளுக்கு இதமான வார்த்தைகளை சொல்லி அவளோடு கூடினான். உரிய காலத்தில் அவளுக்கு குழந்தை பிறந்தது. பிறந்த குழந்தையை என்ன செய்வாள்? திருமணத்திற்கு முன் பிள்ளை பெற்றாள் என்று ஊராரும் உலகத்தாரும் படிப்பார்களே, என்ன செய்வது என்று பிறந்த குழந்தை, அதை விடுவது எப்படி என்ற சிந்தனை, இந்த இரண்டுக்கும் இடையிலே அவள் தவித்தாள். கவச்ச குண்டலத்தோடு பிறந்திருக்கிறது குழந்தை. அதை ஒரு பெட்டியிலே வைத்தாள். கங்கை ஆற்றிலே விட்டுவிட்டாள். கங்கை தன்னுடைய அலைக்கைகளால் பட்டி அடித்துச் சென்றது. தேரோட்டும் சூதபுங்கவன் கையில் பட்டி கிடைத்தது. அவன் அதை தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துச் சென்றான். தன் மனைவி ராதையிடம் தந்தான். குஞ்சரத்து இளம் கன்று போல பிள்ளையை அவள் கட்டி கழித்தாள். கழித்து என்ன பயன்? பெட்டிப்பிள்ளை கர்ணன் பெருமலையாக எழுந்தாலும் மீண்டும் மீண்டும் பெட்டிக்குள் தள்ளும் வாழ்க்கையைத்தானே பெற்றான். இப்போது குந்தி தேவி திருமணத்திற்கு முன்னாலே கர்ணனை பெற்றுக் கொண்ட இந்த கதையிலே இருந்து நாம் 2 உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளை அனுபவித்தாலும் அதை அனுபவித்தற்குள்ள தகுதி நமக்கு வர வேண்டும். தகுதி இல்லாத காலத்தில் ஒரு பொருளை அனுபவித்தால் அது பொருளுக்கும் கேடு, அனுபவிக்கின்றவனுக்கும் கேடு. துர்வாசனுடைய எச்சரிக்கையும் கடந்து குந்தி தேவி இந்த மந்திரத்தை சொல்லி கர்ணனை பெற்றுக் கொண்டாலே, கடைசி வரைக்கும் அந்த குந்தி கர்ணனை தன்னுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்ள முடியவில்லையே. அந்த கர்ணன் குந்தியை தன்னுடைய தாய் என்று சொல்லிக் கொள்ள முடியவில்லையே. ஆகவே இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளையும் அனுபவிக்க தகுதி வர வேண்டும். தகுதி இல்லாத காலத்தில் ஒரு பொருளை அனுபவித்தால் பொருளுக்கும் கேடு, அனுபவிக்கின்றவர்களுக்கும் கேடு. குந்தியின் உயர்வுகளிலே ஒன்றும் குறைவில்லை. அறிவிலே கலைமகள், அழகில் திருமகள், புனை கற்பால் அந்திவாய் அருந்ததி, பொறுமையில் பூமி, கலைமகள் அறிவும் நிலமகள் பொறுமையும் தகுதியுடைய காலத்தை அறிவுறுத்தி இருக்க வேண்டாமா? கர்ணன் மீது வீசப்பட்ட அம்புகளில் மிக வலிமையானது நீ எவனுக்கு பிறந்தவன் என்ற அம்புதானே. தெரிவை கேள் என செவிப்படுத்தி ஒரு மறை தேவரில் யார் யாரை கருதி நீ வரவழைத்தனை அவரவர் கணத்து நின் கரம் சேர்வர், தம்மை ஒப்பதோர் மகவை தருவர், தமப்பயன் எனப் பற்றிய மறைப்பயன் இம்மையில் உனக்கு உற்றது என்று துர்வாசர் இவ்வளவு எச்சரிக்கையோடு உரைத்ததை உணரா தகுதியால் ஏற்பட்ட விளைவு இந்த நிகழ்ச்சி. இரண்டாவதாக, திருமணமாவதற்கு முன்னர் குந்தி தேவி கர்ணனை பெற்றுக் கொண்ட கதையில இருந்து நாம் தெரிந்து கொள்ளுகின்ற கருத்து,
இவ்வுலகில் ஒரு ஆண்மகன் தவறு செய்தால் அவன் செய்த குற்றம் அவனோடு மடிந்து விடுகிறது. ஆனால் ஒரு பெண் செய்யும் குற்றம் அடுத்த தலைமுறையை பாதிக்கிறது என்பது இயற்கையின் அமைப்பு அப்படி இருப்பதால் பெண்களுக்கு இரட்டிப்பு விழிப்பு தேவை. குந்தி திருமணத்திற்கு முன்னர் கர்ணனை பற்ற ஒன்றே குறுக்கத்தி மேல் கொட்டிய குப்பையாக ஆகிவிட்டதே. எனவே கர்ணன் பிறக்கும் போதே ஒரு பலவீனத்தோடு பிறந்திருக்கிறான். கர்ணன் அதிரதன் இல்லத்தில் வளர்கிறான். இங்கே குந்தி பாண்டுவை மணந்தாள். பாண்டு இரண்டாவதாக மத்திரியை மணந்தான். தருமன், வீமன், அர்ஜுனன் குந்தி தேவிக்கும் நகுலன் சகாதேவன் மத்திரிக்கும் மகவாக தோன்றினார்கள். திருதராட்சிரன், காந்தாரி என்று இருவருக்கும் துரியோதனாதியர் 100 தோன்றினர். அதிரதன் வீட்டிலே வளர்கின்ற கர்ணனுக்கு பாண்டவர்கள் தம்பியர் என்றோ, பாண்டவருக்கு கர்ணன் தங்களுக்கு மூத்த தமையன் என்றோ தெரியாது. பாண்டவர் ஐவரும் துரியோதனாதியர் 100 பிதாமகர் பீஷ்மர் மேற்பார்வையில் வளர்கின்றார்கள். அவர்களுக்கு கிருபன் என்ற ஆசிரியன் வில்வித்தை, வாழ்வித்தை முதலிய தனுர்வேதத்தை கற்பித்து வருகிறான். இந்த கிருபன் சிரஞ்சீவிகள் 7 பேர்களுக்குள் ஒருவன். நாணல் காட்டில் பிறந்தவன். நாணல் காட்டில் பிறந்தவர்கள் 2 பேர். ஒருவர் கிருபன், மற்றொன்று முருகப்பெருமான். ஆகவே 2 பேருக்கும் சரஜன்மா என்று பெயர் உண்டு. கிருப்பனையும் விட தகுதியுடைய ஒருவரை கொண்டு பாண்டவருக்கும் துரியோதனாதியருக்கும் வீரக்கலைகளை கற்பிக்க எண்ணம் கொண்டார் பீஷ்மர். துரோணரே தகுதியானவர் என்று முடிவு செய்தார். துரோணன் கிருபன் தங்கி கிருப்பியை மணந்தவன். துரோணனுக்கு மகன் அஸ்வத்தாமா. துரோணன் பாண்டவருக்கும் கௌரவருக்கும் கலைகள் அனைத்தையும் கற்பித்து ஒரு ஆற்றலை காட்டும் அரங்கேற்றத்தை நிகழ்த்தினார். கர்ணன் வில்வித்திய, வாழ்வித்திய முதலானவற்றை பரசுராமனிடம் கற்றுத் தேர்ந்தான். அவனும் அந்த அரங்கேற்ற வைக்க வந்திருக்கிறான். பாண்டவர் பக்கத்திலே அர்ஜுனன் மேல் துரோணருக்கு தனித்த ஒரு பற்று. வில்வீரம் காட்டுவதில் இவன் ராமனுக்கு நிகரானவன் என்று அடிக்கடி பாராட்டுவது அவருக்கு வழக்கம். வெஞ்சலையினால் இவன் ராகவனை ஒக்கும் என்று அர்ஜுனனை பாராட்டுவது வழக்கம். அது நியாயமும் கூட. மற்றவர்களை விட அர்ஜுனன் மேல் பெருத்த அன்புடையவனாக துரோணன் விளங்கினான் என்றால், நெஞ்சு உற அருங்கலைகள் கற்கும் அவர் தம் அளவில் நேயம் நிகழாதவர்கள் இல்லையே. அது இயற்கை. அரங்கேற்றம் தொடங்கியது. அர்ஜுனன் ஆயுத புரோகிதன் துரோணன் குறிப்பறிந்து தன் வில்லாற்றலை காட்ட அவைக்கண் இருந்த முடிமண்டர்கள் எல்லாம் மிகுந்தார்கள். கர்ணன் தன்னுடைய மனதில் பரசுராமனை எண்ணி வணங்கி அர்ஜுனன் இயற்றிய வகையெல்லாம் இயற்றினான். அர்ஜுனனையும் வெஞ்சினான். அங்கு கூடியிருந்த ராச மண்டலத்தார் அனைவரும் கர்ணனுடைய கலைகளை கண்டு வியந்தார்கள். இணையில் வீரன் கர்ணன் என்று பாராட்டினார்கள். கர்ணன் ஆற்றல் கண்டு அர்ஜுனன் நாணினான். துரியோதனன் மகிழ்ந்தான். கர்ணன் தன்னுடைய ஆற்றல் காட்ட வருக என அர்ஜுனனை அழைத்தான். எனக்கு நீ நிகரில்லை என்று எதிர் மறுத்தான் அர்ஜுனன். முனைந்த போரில் முடி துணிப்பேன் என்று சீறினான் கர்ணன். அதிருகின்ற இடி போலே அர்ஜுனனை போருக்கு அழைத்து எதிர்கின்ற வன்மை கண்டு யாவரும் திகைத்தார்கள். இந்த நிலைமையை சமாளிக்க கிருபன் என்கின்ற தேரோட்டியின் மகனான ஒருவன், கிருபன் போய் சொல்லுகிறான், இந்த நிலைமையை சமாளிக்க தேரோட்டியின் மகனான ஒருவன் அரச குலத்தில் பிறந்த ஒருவனை கோபிப்பதா என்று சொல்லிக் கொண்டு எழுந்தான். கர்ணன் வாழ் சென்றான். யாரு கர்ணனா? கர்ணனே, நீ அர்ஜுனனை எதிர்க்கவா வந்திருக்கிறாய்? கடல் சூழ்ந்த புவி 7க்கும் நாதனாக விளங்கக்கூடியவன். உனக்கு தெரியாத நாதன் என்றால் அரசனாக விளங்கக்கூடியவன் அர்ஜுனன். அவனை எதிர்க்கின்ற தகுதி மற்றொரு அரசனுக்கு உண்டே தவிர, கடல் சூழ்ந்த புவி 7க்கும் நாதனாக விளங்கக்கூடிய அர்ஜுனனை எதிர்க்க சூதன் என்கின்ற தேரோட்டி மைந்தனாக விளங்கக்கூடிய உனக்கு தகுதியில்லை, இது குற்றம் என்று கிருபன் பேசினான். மிகப்பெரிய வீரனின் எதிர்ப்பும் ஆற்றலும் சாதி தகுதிக்கு முன்னால் நிறுத்தப்பட்டன. கர்ணன் என்ன செய்வான்? சபையிலே அமைதி. இப்படி தன்னை வில்லம்பு கொண்டு வெல்ல முடியாதவர்கள் சொல்லம்பை வீசி வெல்லுகின்றார்களே என்று கர்ணன் தலை குனிந்து திரும்பினான். இந்த சூழ்நிலையில் துரியோதனன் எழுந்து, கர்ணா இங்கு வா என்று அடித்து தன்னுடைய ஆசனத்தில் அமர வைத்துக் கொண்டு துரியோதனன் கிருபரை பார்த்து பேசுகிறான். கிருபரே, என்ன சொன்னீர்?
கர்ணன் அர்ஜுனனை போருக்கு அழைத்து வீரத்தை காட்டத்தானே. இரு வீரர்கள் ஒருவருக்கு ஒருவர் சந்திக்கும் போது இடைப்பட்ட தேவை வீரம் தானே. அவன் ஏதோ நாதன் மைந்தன், இவன் ஏதோ சூதன் மைந்தன் என்று பேசுகின்றீரே, இந்த சாதியும் அந்தஸ்தும் எங்கிருந்து வந்தது? கிருபரே, யார் யாருக்கு ஜாதி பேதமே பார்க்க கூடாது என்று சாத்திரத்தில் சொல்லி இருக்கிறது தெரியுமா? ஒருவேளை நீர் படித்த சாத்திரத்தை நீரே மறந்து விட்டிருந்தால் உமக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். யார் யாருக்கு ஜாதி பேதம் பார்க்க கூடாது என்று சாத்திரத்திலே சொல்லி இருக்கிறது தெரியுமா? படித்தவர்கள், பெண்கள், கொடைவள்ளல், வீரர், அரசர், ஞானிகள் என்று 6 பேருக்கும் ஜாதி பேதம் பார்க்க கூடாது என்று சாத்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து விட்டீரா கிருபரே? கற்றவர்க்கு, நலன் நிறைந்த கண்ணியர்க்கு, வன்மை கை உற்றவர்க்கு, வீரர் என்று உயர்ந்தவர்க்கு, வாழ்வுடை கொற்றவர்க்கு, உண்மையான கோதில் ஞான சரிதராம் நற்றவர்க்கு ஒன்றும் சாதி நன்மை தீமை இல்லை என்று சாத்திரம் சொல்லி இருப்பதை மறந்து விட்டீரா? துரியோதனன் மறுபடியும் பேசுகிறான். கிருபரே, நான் சொன்ன சாத்திர கருத்து உமக்கு போதவில்லை என்றால் உம்மைத்தான் கேட்கிறேன். கர்ணன் தேரோட்டி மகன் என பிறந்த இடத்தினாலேயே தன்னுடைய தகுதியை இழக்கிறான் என்றால், அல்லது பிறந்த இடத்தாலேயே ஒருவன் தகுதி நிர்ணயிக்கப்படுவது உண்மை என்றால் உம்மைத்தான் கேட்கிறேன். தூணிலே தோன்றி இருக்கின்ற திருமாலை நீர் நரசிம்ம அவதாரம் என்று கடவுளாக வணங்கவில்லை. மூங்கிலில் அவதரித்த சிவனை முழுமுதற் கடவுள் என்று நீர் வணங்கவில்லை. குடத்தில் இருந்து உண்டான கும்பமுனி அகத்தியர் அல்லவா? இங்கிருக்கும் துரோணரும் கும்பத்தில் உண்டானவர் தானே. இவ்வளவு பேசும் கிருபரே, நீரும் முருகவேலும் நாணல் காட்டில் பறக்கவில்லையா? இவர்கள் எல்லாம் பிறந்து இடத்தால் பெருமை இழக்கவில்லை என்றால் தேரோட்டிக்கு மகன் வீரனாக இருக்கக்கூடாதா என்ன? அரசனை போருக்கு அடிக்க கூடாதா என்ன என்று பேசினான் துரியோதனன். அரி பிறந்தது அன்று தூணில் அரணும் வேயில் ஆகினான், பறவை உண்ட முனிவனும் இப்பறத்து வாசன் மைந்தனும் ஒரு வயின் கண் முன் பிறந்தது உன் சரத்தில் அல்லவோ அரியவென்றி முருகவேளும் அடிகளும் பிறந்ததே. துரியோதனன் தன்னுடைய வாழ்க்கையிலே பேசியிருக்கிற நல்ல சொற்கள் இவைதான். இப்படி பேசிய அளவிலே நிற்காது. மறுபடியும் துரியோதனன் சொன்னான். கிருபரே, இதோ இருக்கின்ற கர்ணனுக்கு தகுதி குறைபவன் அரசனாக இல்லாமல் இருப்பது என்றால் தங்கத்திலே எவ்வளவு மாற்று குறைகிறதோ அவ்வளவுக்கு நல்ல பொன்னை சேர்ப்பது போல் பிறந்த இடம் கருதி கிருபன் பேசிய இழுக்கு நீங்க அப்போதே கர்ணனை தன்னுடைய ஆசனத்தில் நான் அமர வைத்து விட்டேன். ஆகவே இப்போதும் தெரிவிக்கின்றேன், அவனை அங்கதேசத்துக்கு மன்னனாக ஆக்கிவிட்டேன். கர்ணா, இந்த களமதில் அங்கதேசத்து மன்னன் எங்கே கிருபரே? தேரோட்டி சூதன் மைந்தன் நாதன் மைந்தன் ஆகிவிட்டான். ஆதியனோடு மோதவிடலாம் என்றான் துரியோதனன். கர்ணன் உள்ளம் நெகிழ்ந்தது. ஓர் ஊரும் ஒரு குலமும் இல்லா என்னை அரச குலத்தில் ஒருவனாக ஆக்கி தேர் ஊரும் அவர் மனையில் பிறந்த என்னை செம்பன் மணி முடிசூட்டி அம்புராசி நீர் ஊரும் பொழிபாளர் பலரும் போற்ற சீர்பெற வைத்து என்னுடைய மானம் காத்த தக்க நேரத்தில் என்னுடைய மானம் காத்த துரியோதனன்பால் இந்த கணம் முதல் மாறுபடாத நட்பை உடையவனாக நான் இருப்பேன் என்று அந்த துரியோதனோடு கர்ணன் இணைந்தான். கர்ணனும் துரியோதனனும் இணைந்தது குபேரனும் சிவனும் இணைந்தது போலே. துரியோதனன் கர்ணனை துணையாக கொண்ட இந்த இடத்தில்தான் கர்ணன் துரியோதனனுக்காகவே தன் உயிரை கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறான். யாருக்கும் சந்தேகம் தேவையில்லை, துரியோதனன் கர்ணனை அந்த நேரத்திலே பாராட்டி அங்கதேசத்து மன்னனாக ஆக்கியது தன்னுடைய சொந்த சுயநலத்துக்காகத்தான். இதனை வில்லியாரும் குறித்து காட்டுகிறார். அர்ஜுனனுக்கு ஒரு எதிரி அவன் நமக்கு கிடைத்தான் என்பது மட்டும்தான் துரியோதனன் கொள்கை. ஆங்கு அவர் அம்முறை அயரும் ஆயடை தீங்கு ஒரு வடிவமாம் திரள் சுயோதனன் பாங்கு இவன் நமக்கு என பரிதி மைந்தனை வாங்குபூ தழுவினன் வலிமை கூறவே. துரியோதனன் சுயநலமே கருதி கர்ணனை அரசு தந்து ஆதரித்திருப்பினும் கர்ணன் துரியோதனன்பால் கொண்ட நட்பு உணர்வு, மானம் காத்து தன்னை பிறக்கும் ஒரு புரவலனை நோக்கிய நன்றி உணர்வு, இதைத்தான் செஞ்சோற்று கடன் என்று குறிப்பிடுகிறோம். இந்த வகையிலே கர்ணன் ஒரு பெரிய தர்மத்தை கடைபிடிக்கிறவன். நம்மை யார் காக்கின்றார்களோ அப்பேற்பட்ட தலைவருடைய கண்களிலே நீர் பெருகுமாறு ஒரு சாவு கிடைக்குமானால்
அச்சாவை யாசித்தாவது வாங்கிக் கொள் என்றார் திருவள்ளுவர். புறந்தார் கண் நீர்மல்க சாகிற்பின் சாக்காடு இறந்து கொள் தக்கது உடைத்து. இங்கே ஒரு முக்கியமான கருத்து. மகாபாரதத்தை நீண்ட காலமாக மாலை காலத்திலே பிரவச்சனமாக சொல்லிக் கொண்டிருந்த சான்றோர்கள் வழியாகத்தான் எல்லோருக்கும் பாரதம் தெரிந்திருக்கிறது. அப்பேற்பட்ட பெரியவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் அவர்கள் மகாபாரதத்தை சொல்லுகின்ற பொழுது பக்தியை உண்டாக்க வேண்டும் என்று மட்டும்தான் எண்ணினார்கள். அது ஒரு வகையிலே நியாயம், அதுதான் தேவைப்பட்டது. அவர்கள் பாத்திரங்களுக்குள்ளே புகுந்து திறனாய்வு செய்யவில்லை. அதனால் அவர்கள் பாரதத்திலே 4 பேரை துஷ்டர்கள் என்று சொல்வது வழக்கம். துரியோதனன், துச்சாதனன், சகுனி, கர்ணன். துரியோதனன், துச்சாதனன், சகுனி, கர்ணன் என்ற 4 பேரிலே துரியோதனன், துச்சாதனன், சகுனி என்ற மூவரும் துஷ்டர்கள் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமில்லை. கர்ணனை சேர்க்கலாமா? கர்ணனை அவர்கள் சேர்த்து விட்டதற்கு என்ன காரணம்? அவன் கடைசி வரைக்கும் துரியோதனன் பக்கம் இருந்தான் என்று. ஏன் இருந்தான்? தக்க நேரத்தில் தன்னுடைய மானத்தை துரியோதனன் காத்தான் என்பதால் கடைசி வரைக்கும் அவனுக்கு தன்னுடைய உயிரை கொடுப்பதை கருமமாக, தர்மமாக, அந்த கர்மம் தர்மத்தால் வரக்கூடிய புகழாக கர்ணன் கருதி அவனுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தான். அவன் பக்கத்திலே இருந்தான். ஆகவே ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். தன்னளவிலே தூய்மையாக இருந்து தன்னுடைய மானம் காத்ததற்காகவோ, சோறு போட்டதற்காகவோ, உயிரை காத்ததற்காகவோ ஒருவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பெயர் கர்ணன் தான். மகாபாரதத்தில் வருகிற அங்கதேசத்து மன்னன் கர்ணன் அப்படித்தான். துரியோதனாதிய 100 பேரிலே ஒரு தம்பியாக விளங்கக்கூடிய விகர்ணன் அப்படித்தான். ராமாயண காவியத்தில் வரக்கூடிய ராவணன் தம்பி கும்பகர்ணனும் அப்படித்தான். பாத்திரங்களினுடைய தனித்தன்மையை ஆராய முற்படாமல் இருந்ததால் பழைய காலத்தில் அவ்வாறு ஒரு பாத்திரத்தை பற்றி பேசுகின்ற பொழுது பாத்திரத்தினுடைய தன்மையை வெளிப்படுத்தாமல் போனார்கள். அதனுடைய விளைவு நாம் வேறொரு கண்ணோட்டத்தில் பார்க்கலாமே. பல பேருக்கு முன்னிலையில் கர்ணன் அவமானப்படுத்தப்பட்ட போது அவனை அங்கதேசத்து மன்னனாக ஆக்கினான் துரியோதனன் என்றால் நிச்சயமாக அவனுக்கு ஒரு நன்றி செலுத்த கடமைப்பட்டவன் அல்லவா கர்ணன். என் நன்றி கொன்றாருக்கு மொய்வுண்டா மொய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு என்கின்ற திருவள்ளுவருடைய கருத்தை எடுத்து காட்டுகின்றவன் அல்லவா. அதோடு ஏதோ துரியோதனனுக்கு கர்ணன் நன்றி செலுத்த கடமைப்பட்டு விட்டான் என்றால் துரியோதனுடைய எல்லா செயல்களுக்கும் அவன் துணை போகிவிட்டான் என்று கொள்ள முடியாது. எடுத்து அவனை தவறு செய்கின்ற பொழுதெல்லாம் சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் வந்தால் கொஞ்சம் கூட தவறாமல் சுட்டிக்காட்டியவன் கர்ணன். அவன் எந்த விதத்திலும் குறைவாக எண்ண முடியாதபடி துரியோதனனை கண்டிக்க வேண்டிய நேரத்திலே கண்டித்து கடைசி வரைக்கும் அவனுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்க வேண்டும் என்று எண்ணியவன். ஒரு சான்று சொல்ல வேண்டும் என்றால் எப்படியும் பாண்டவர்கள் மேலே அவர்களுடைய ராஜசூய யாகத்தை கண்டு கோபம் கொண்டவர்களை அழித்துவிட வேண்டும் என்ற துரியோதனன் பொறாமையினுடைய எல்லையிலே நிற்கிற நேரத்தில் சூதாட வேண்டும் என்கின்ற கருத்தை சகுனி சொன்னான். துரியோதனன் உடன்பட்டான். கர்ணனை பார்த்து கேட்டான், கர்ணனே உன் கருத்து என்ன என்றான். கர்ணன் சொன்னான், துரியோதனா கேட்கவே வெட்கமாக இருக்கிறது. சூதாடுவதா? பகைவர்களை வென்று அவர்கள் செல்வத்தை பெற வேண்டும் என்றால் என்னை போர்க்களத்துக்கு அனுப்பு. நான் போர்க்களத்துக்கு சென்று வில்லை வளைத்து ஒரு அம்பை விட்டால் எதிரிகள் விண்ணுலகத்துக்கு போவார்களே தவிர எவரும் தங்கள் வீட்டுக்கு திரும்ப மாட்டார்கள். எவ்வாறு குறுக்கு வழியிலே வெல்லுவது என்று எண்ணுவது வீரத்தில் நம்பிக்கை எழுந்து விட்டவர்கள் செய்கின்ற காரியம் என்றான் கர்ணன்.